வெல்கம் டு டாப் ஐஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டிக்கான ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் பேட்ச்ல மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்க்க போறோம். டெஸ்ட் 4 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் என்ன டாபிக் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டாபிக்கும் சேர்ந்து அதுல இருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆகாஷ் சுமன் மற்றும் ராஜ் ஆகிய மூவரும் ஒரு தொழிலை தொடங்க முறையே ரூபாய் 1700, ரூபாய் 1690, ரூபாய் 1240 முதலீடு செய்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் லாபம் ரூபாய் 1440 என்றால் லாபத்தில் ராஜின் பங்கு எவ்வளவு? சரியா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஆகாஷ் சுமன், சரியா, ஆகாஷ் சுமன் ராஜ் மூணு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. மூணு பேர் எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 1720, 1690, ராஜுங்கிறவங்க 1240 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு வருஷம் முடியும் போது அவங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 1440 ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைக்குது. சரியா? அவங்களுக்கு 1440 ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைக்குது. அப்போ ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, ப்ராஃபிட் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் ஈக்குவலா இருக்கும். சரியா? ப்ராஃபிட் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் டைரக்ட் ப்ரொபோஷனல்ல இருக்கும். இங்க டைம் பத்தி அவங்க கொடுக்கவே இல்லை, எல்லாமே ஒரே டைம் தான். அப்ப ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல்ல இருக்கும். அப்போ காமனா இந்த 0 0 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆகாஷ் சுமன் ராஜேஷ் ராஜ் இவங்க மூணு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 172:169:124. இது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இது எல்லாத்தையுமே டோட்டலா ஆட் பண்ணோம் அப்படின்னா 172 பிளஸ் 169 பிளஸ் 124 இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 465x. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 465x. இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ராஜோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, சாரி ராஜோட ப்ராஃபிட் பங்கு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 465 தான் எவ்வளவு அப்படின்னா, சரியா, 465 தான் எவ்வளவு அப்படின்னா நமக்கு 1440 ரூபா. 465 பங்கு தான் எவ்வளவு ரூபா அப்படின்னா 1440 ரூபா. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 124ங்கிறதோட பங்கு எவ்வளோ? சரியா? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 124ஓட பங்கு எவ்வளோ? அப்ப 1440 இன்டு 124 டிவைடட் பை 465. சரியா? டிவைடட் பை 465. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 9 5 45, 3 5 15, 2 10, 8 40, 8 40. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 3 9 1 3 3 9 3 27, 6 3 18. சரியா? இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ணி எழுதணும்னா 31 31, 4 31 124, 96 4 பெருக்கணும் அப்படின்னா 6 24 மிச்சம் 2, 9 32 38. அப்போ டோட்டல் ப்ராஃபிட்ல ராஜோட பங்கு எவ்வளவு ரூபா அப்படின்னா 384 ரூபா. ராஜோட பங்கு எவ்வளவு ரூபானா 384. அடுத்து அனிமோல் ஆயுஷ் இருவரும் இணைந்து ஒரு தொழிலை ரூபாய் 46,600க்கு முதலீடு செய்கின்றனர். ஆண்டின் இறுதியில் மொத்தமாக ரூபாய் 7,500 அனிமோலின் பங்கு ரூபாய் 2,700 எனில் அனிமோல் முதலீடு செய்த தொகை எவ்வளவு? சரியா? இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா அனிமோல் ஆயுஷ் இருவரும் இணைந்து ஒரு தொழில எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 46,600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல மொத்த லாபத்துல 7,500 ரூபாய் யாருக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா மொத்த லாபம் 7,500ல அனிமோலோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 2,700. இதுல அனிமோல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? சரியா? அதுல அனிமோல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுல அனிமோல் ஆயுஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து
மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எவ்வளவு அப்படின்னா 46,000 டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 46,600. இதுல ரெண்டு பேருக்கு சேர்த்து மொத்தமா எவ்வளவு ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 7,500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இதுல அனிமோலோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 2,700. சரியா? இப்போ ப்ராஃபிட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் 7,500. இதுல அனிமோல் ஆயுஷ் அனிமோலுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 7,500ல 2,700 ரூபா அனிமோலுக்கு ப்ராஃபிட். அப்ப பேலன்ஸ் யாருக்கு? ஆயுஷ்க்கு எவ்வளவு அப்படின்னா 4,800. அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். 9 3 27, 16 3 48. சரியா? அப்ப டோட்டல் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 9:6. ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 9:6. ரெண்டும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 25. டோட்டல் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ப்ராஃபிட்டோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 25. இந்த 25 பங்கு தான் 4,660. சரியா? இந்த 25 பங்கு தான் 46,600. அப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆயுஷோட பங்கு எவ்வளவு கேட்டிருக்கு. சாரி, அனிமோல் முதலீடு செய்த அமௌண்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப அனிமோலுக்கு எவ்வளவு அப்படின்னா இன்டு 9. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 25 25, 9 5 45, மிச்சம் 16, 3 5 15, 2 10, 0, 1 5 5, 18 90, 6 30, 4 20. அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 4 36, மிச்சம் 3, 6 54, 54 3 57, மிச்சம் 5, 9 72, 72 5 77, 1 9 9 7 16. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 16,776. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அஜய், மாயா மற்றும் மோகன் ஆகியோர் ஒரு தொழிலை 11:16:6 என்ற விகிதத்தில் முதலீடு செய்து கூட்டாளிகளாக மாறுகின்றனர். ஆண்டின் இறுதியில் மொத்தமாக லாபம் 69,300 லாபமாக பெற்றனர். அவர்கள் மொத்த லாபத்தில் அவர்களின் மொத்த முதலீட்டில் 70% எனில் மாயா எவ்வளவு முதலீடு செய்தார்? சரியா? இப்ப அஜய், மாயா, மோகன் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 11:16:6. சரியா? ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னா 69,300 ரூபா லாபமா கிடைக்குது. இது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல 70% அப்படின்னா மாயா எவ்வளவு முதலீடு செய்தார்? சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அஜய், மாயா, மோகன். அஜய், மாயா, மோகன். சரியா? இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 11:16:6. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 11:16:6. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலா கூட்டணும் அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பங்கு எவ்வளவு அப்படின்னா 33x. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 33 பங்கு. இந்த 33 பங்கு தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த 33 பங்கு தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த டோட்டல் ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல 70%. அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் 69,300ங்கிறது அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுல 79% சொல்லிட்டாங்க. அப்ப 69,300 70% தான் 69,300. அப்ப 100% எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப 69,300ஐயும் டிவைடட் பை 70 இன்டு 100. அப்ப 0க்கு 0 கேன்சல். 1 7, 9 7 63, மிச்சம் 6, 9 7 63 0. அப்போ 990 இன்டு 100 எவ்வளவு அப்படின்னா 99,000. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 99,000. இதுல யாரோட பங்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா மாயா எவ்வளவு முதலீடு செய்தார். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல
மாயாவோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 16. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 33. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 33. அந்த 33 பங்கு தான் எவ்வளவு அப்படின்னா 99,000. அதுல 25ங்கிறது எவ்வளவு? அப்போ ஓர் 33 33 3 33 99 00. அப்ப 25ஐயும் 3000ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 75,000. அப்போ சாரி 33 தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த 33 தான். இது கொஸ்டின்ல கேட்டது மாயாக்கு தான் கேட்டிருந்தாங்க. அது 16 தான். நான் டோட்டலா 25ன்னு போட்டேன். அப்ப 16. அப்ப 3000 இன்ட்டு 16 எவ்வளவு அப்படின்னா 48,000. எவ்வளவு அப்படின்னா 48,000. சரி, அடுத்த கொஸ்டின். சுமன், தாரிக் மற்றும் நேகா ஆகியோர் 6:11:12 என்ற விகிதத்தில் ஒரு தொகையை முதலீடு செய்கின்றனர். ஆண்டின் இறுதியில் அவர்கள் மொத்தம் லாபமாக ரூபாய் 79,721 பெற்றால் சுமன் மற்றும் நேகாவின் லாப பங்கு இடையிலான வித்தியாசம் காண்க. சரியா? சுமன், தாரிக் மற்றும் நேகா 3 பேரும் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது 6:11:12. இதுல நமக்கு டைம் பத்தியே பேசவே இல்லை. அப்ப சுமன், தாரிக், நேகா 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 6:11:12 முதலீடு செய்யறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்டோட ரேஷியோ தான் எதா இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கும் இருக்கும். ஏன்னா எங்க டைமை பத்தி அவங்க பேசவே இல்லை. இன்வெஸ்ட்மெண்டோட ரேஷியோவும் அதுதான், ப்ராஃபிட்டோட ரேஷியோவும் அதுதான். டோட்டல் எவ்வளவு அப்படின்னா 29. இந்த 29 பங்கு தான் எவ்வளவு அப்படின்னா டோட்டல் எவ்வளவு அப்படின்னா 29. இந்த 29 பங்கு தான் எவ்வளவு அப்படின்னா 79,721. இந்த 29 பங்கு தான் 79,721. அப்போ சுமன், நேகா இவங்களோட லாப பங்குகளுக்கு இடையேயான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரியா? சுமன், நேகா 2 பேருக்கு உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 12ல இருந்து 6 மைனஸ் பண்ணுங்க. சரியா? இப்ப டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 79,721. இந்த 29 தான் எவ்வளவு அப்படின்னா 79,721. அப்போ 2 பேருக்கு உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 பேருக்கு உண்டான டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 79,721 29ஆல வகுத்தெழுதுங்க. வகுத்தெழுதணும் அப்படின்னா இங்க 29. அப்போ 2 29 58 1 இங்க 2 இங்க 7. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6வது வாய்ப்பாடு போட்டோம் அப்படின்னா 9 18 சார் 9 54 12 12 12 5 17. அப்போ 7வது வாய்ப்பாடு போடுவோம். இப்ப 7வது வாய்ப்பாடு போட்டோம் அப்படின்னா 9 63 மிச்சம் 6 7 14 14 20. பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னா இங்க 4 1 இங்க 2. இதுக்கப்புறம் 5வது வாய்ப்பாடு போட்டோம் அப்படின்னா இல்ல 4வது வாய்ப்பாடு போடுவோம். 9 4 36 மிச்சம் 3 2 8 8 3 11 11 அப்படின்னா இங்க 26 இங்க 1. அப்போ 9வது வாய்ப்பாடு போட்டோம் அப்படின்னா 9 9 81 மிச்சம் 8 29 18 18 8 26 0. அப்ப 27 49 2749 இன்ட்டு 6. சரியா? கேன்சல் பண்ணி எழுதணும்னா 2749 இன்ட்டு 6. அப்போ 2749 இன்ட்டு 6 கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனை பாருங்க. இங்க லாஸ்ட் டிஜிட் 9, இங்க லாஸ்ட் டிஜிட் 6. 9 6 மல்டிப்ளை பண்ணோம்னா 54 கிடைக்கும். 54ஓட லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னா 4. அப்ப கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எங்க 4ல முடியுதுன்னு பாருங்க. இங்க தான் முடியுது. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? அப்ப என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 16,494. சரியா? அடுத்து சுனிதா, ஜாவித் மற்றும் ராணி ஆகியோர் ஒரு தொழிலை தொடங்க முறையே
13,90,000, 4,70,000, 15,40,000 முதலீடு செய்கின்றனர். ஆண்டின் இறுதியில் லாபம் 4,50,000 என்றால் லாபத்தில் ராணியின் பங்கு எவ்வளவு? சரியா, மொத்த லாபத்தில் ராணியின் பங்கு எவ்வளவு? சரியா, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ சுனிதா, ஜாவிது, ராணி 3 பேரும் தொழில தொடங்குறதுக்கு எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, சுனிதா, ஜாவிது, ராணி 3 பேரும் தொழில தொடங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 13,90,000 ரூபாய் இஸ்ட் 4,70,000 ரூபாய். ராணி 15,40,000 ரூபாய். இப்போ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. சரி, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 139 இஸ்ட் 139 இஸ்ட் 47 இஸ்ட் 154 கிடைக்குது. சரியா, 139 இஸ்ட் 47 இஸ்ட் 154 கிடைக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, சரியா, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 4 11 11 9 20 மிச்சம் 2 5 2 7 7 4 11 11 3 14 மிச்சம் 1 1 1 2 2 1 3. அப்ப டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பங்கு எவ்வளவு அப்படின்னா 340. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல கேட்டிருக்கிறது லாபத்துல ராணியோட பங்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க. இந்த 340 பங்கு தான் எவ்வளவு ரூபா அப்படின்னா, 340 பங்கு தான் எவ்வளவு ரூபா அப்படின்னா 4,50,000. 340 பங்கு தான் 50,500. 4,50,500. இதுல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராணியின் பங்கு எவ்வளவு, ராணியோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 154ங்கிறது எவ்வளவு. சரியா, அவ்வளவுதான். 4,50,500ஐயும் 154ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4,50,500 இன்டு 154 டிவைடட் பை 340. சரியா, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 77 இங்க 170. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல். 45,050 டிவைடட் பை 17. ஓகேவா, இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 17 34 இங்க 1 இங்க 1 இங்க ஒரு 0. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 17 68 5 17 85 6 17 102. சரி, 6 17 102. பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 8 85 5 17 85. அப்ப 0. அப்ப 2650. அப்ப 2650 இன்ட்டு 75 77. சரியா, 2650 இன்ட்டு 77. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா இங்க உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் எதுல இருக்குன்னா 0ல இருக்கு. சரியா, லாஸ்ட் டிஜிட் எதுல இருக்குன்னா 0ல இருக்கு. இங்க உங்களுக்கு 7ஆம் நம்பர் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வேல்யூ 0ல தான் முடியும். சரியா, இங்க லாஸ்ட் டிஜிட் 0, இங்க 7. 0 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் 7 தான் ஆன்சர். அப்ப கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஃபுல்லா உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஷார்ட்டா இப்படி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, இது 5th சம். அடுத்த சம் என்னங்கறத பார்ப்போம். 3 எண்களின் கூடுதல் 8784. முதல் மற்றும் இரண்டாவது எண்களுக்கு இடையேயான விகிதம் 20:18 என்றும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது எண்களுக்கு இடையேயான விகிதம் 21:12 என்றும் இருந்தால் முதல் மற்றும் மூன்றாவது எண்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை காண்க. சரியா, கொஸ்டின்ல 3 நம்பர் இருக்கு, ஏ பி சி. 3 நம்பரை கூட்டினா 8784 கிடைக்குது. ஏபிசி 3 நம்பரை கூட்டினா 8784. இதுல முதல் 2 நம்பருக்கான ரேஷியோ எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப A:B யோட ரேஷியோ எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 20:18. A:B க்கான ரேஷியோ 20:18. அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் B:C, ரெண்டாவது மற்றும் மூன்றாவது எண்களுக்கு இடையேயான விகிதம் 21:12. இப்போ ABC 3ஓட தனித்தனி வேல்யூ என்னங்கறத பார்க்கணும். இப்ப எழுதணும் அப்படின்னா
A இஸ்ட் B இஸ்ட் C யோட வேல்யூ பார்க்கணும். அப்ப A இஸ்ட் B யோட வேல்யூ 20 இஸ்ட் 18, B இஸ்ட் C யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 21 இஸ்ட் 12, 21 இஸ்ட் 12. ஓகேவா? A இஸ்ட் B யோட வேல்யூ 20 இஸ்ட் 18, B இஸ்ட் C யோட வேல்யூ 21 இஸ்ட் 12. இத மொத்தமா ஒரே ரேஷியோவா மாத்தணும். அப்போ இந்த 18 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 21 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 21 20 பெருக்கணும் அப்படின்னா 2 21 42 0. அப்ப 21 18 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 18 18, 2 18 36, 36 1 37. அதுக்கப்புறம் 18 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 12 96, 1 12 12 9 21 216. சரியா? இதுக்கப்புறம் எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 210, 18 2 36, 9 2 18. இதை கூட்டணும் அப்படின்னா 1 2 0, 8 2 16. இதுதான் ABC 3 நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணலாம்னா பண்ணலாம். மூணாவது வாய்ப்பாடுல சுருக்கி எழுதலாம். 7 3 21 0, 6 3 18, 3 9, 3 9, 6 3 18. ஓகேவா? அப்ப 70 இஸ்ட் 63 இஸ்ட் 36. இதுக்கப்புறம் சுருக்க முடியுமானா சுருக்க முடியாது. இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா முதல் மற்றும் மூன்றாவது எண்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை காண்கன்றாங்க. அப்ப இந்த 3 பங்கையும் கூட்டினாதான் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 8784 கிடைக்குது. சரியா? ABC. அப்ப 70 63 36 இந்த மூணையும் கூட்டினாதான் 8786. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 99, 99 பிளஸ் ஒரு 70 169. சரியா? இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டினாதான் எவ்வளவு கிடைக்குது? 8784. சரியா? மூணையும் கூட்டினாதான் 8784. இது எல்லாத்தையும் கூட்டினா 99 பிளஸ் ஒரு 70 169. இந்த 169 பங்கு தான் 8784. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது முதல் மற்றும் மூன்றாவது எண்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை காணுங்க. சரியா? அப்ப முதல் நம்பர் எவ்வளோ? 70. மூணாவது நம்பர் எவ்வளோ? 34. அப்போ 70ல இருந்து 36 கழிங்க. 70ல இருந்து 36 கழிச்சீங்கன்னா 34 கிடைக்கும். அப்ப 169 பங்கோட வேல்யூ தான் 8784. அப்படின்னா 34 பங்கோட வேல்யூ எவ்வளவு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8784 டிவைடட் பை 169 இன்டு 34. சரியா? இதை நம்ம அப்படியே டிவைட் பண்ணி எழுதுங்க. 8784. சரியா? 8784 169. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 169 வச்சு டைரக்டா வகுத்தோம் அப்படின்னா ஒரு 169 169, 2 169 338, 3 இங்க 4ன்னு போட்டு பார்ப்போம். இப்ப 4 வச்சு எழுதணும் அப்படின்னா 9 நாங்க 36 மிச்சம் 3, 6 நாங்க 24, 24 3 27, 1 நாங்க 4, 4 2 6. அப்ப 4 வேண்டாம். நெக்ஸ்ட் 5ஆல வச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 5ஆல போடுவோம். 9 5 45 மிச்சம் 4, 16 5 80, 84 84. அப்ப இங்க 3, இங்க 3, இங்க 4. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க 9 2 59, 2 இன்ட்டு 169, 2 இன்ட்டு 169னா 338 கிடைக்கும். அப்ப அது வராது. ஒன்னாவது வாய்ப்பாடுல எழுதணும் அப்படின்னா ஒரு 169 169, பேலன்ஸ் இங்க 5, இங்க 2, 6, இங்க சம்திங் நம்பர் வரும். 51.9 சம்திங் வேல்யூ கிடைக்கும். இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 51.9 சம்திங் கிடைக்கும். டைரக்டா இதை நீங்க 52ன்னு எழுதிக்கலாம். சரி, இதை நீங்க டைரக்டா இந்த டேர்முக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? 52ன்னு எழுதிக்கலாம். அப்ப 52 இன்ட்டு 34 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. அப்ப 52ஐயும் 34ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 52 இன்ட்டு 34
ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 2 4 மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கணும். ஆனா நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ல 8 இருக்கு. அப்ப வேற வழியே இல்ல, பெருக்கி தான் எழுதணும். அப்ப 2 4 8, 5 4 20, 26 26, மிச்சம் 2, 5 3 15, 15 2 17. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1768. அப்ப டி ஆப்ஷன் 1768. சரியா? அடுத்த கொஸ்டின் என்னங்கறத பார்ப்போம். 3 பொருட்களின் சராசரி விலை ரூபாய் 16,650. அவற்றின் விலைகள் 3:5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் மிக அதிக விலை கொண்ட பொருளின் விலையை காண்க. சரியா? 3 பொருட்களோட சராசரி விலை. அப்ப 3 பொருளையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா சராசரி விலை எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். அப்ப ஏ பி சி இந்த மாதிரி ஒரு 3 பொருள் இருக்கு. இந்த 3 பொருளையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16,650 கிடைக்கும். சரியா? அப்போ a plus b plus c யோட வேல்யூ என்னங்கறத பாப்போம். a plus b plus c is equal to இது கூட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 0, i 3 15 மிச்சம் 1, 6 3 18, 18 1 19 மிச்சம் 1, 16 48, 48 1 49. அப்ப a plus b plus c யோட வேல்யூ 4950. சரி, 49,950. அப்ப இது என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 3:5:7ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 3 10, 15 15. அப்ப அந்த 15x ஓட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 15x ஓட வேல்யூ 49,950. 15x ஓட வேல்யூ தான் 49,950. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மிக விலை அதிகம் கொண்ட பொருளோட ரேட் என்ன. அப்போ 9x ஓட வேல்யூ 15x ஓட வேல்யூ இவ்வளவு அப்படின்னா 7x ஓட வேல்யூ என்ன? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 49,950 இன்டு 7 டிவைடட் பை 15. சரியா? கேன்சல் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 15 15, 3 15 45 மிச்சம் 4, 3 15 45 மிச்சம் 4, 3 15 45 0. அப்ப 3330 இன்டு 7. வேற வழியே இல்ல, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். சரியா? அப்ப 3 15 45 மிச்சம் 4, 3 15 45 மிச்சம் 4, 3 15 45 ஒரு 0. இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க 3330 இன்டு 7. சரியா? அப்ப 3 7 மல்டிப்ளை பண்ணா 21. அப்ப 21க்கு மேல அதிகமா என்ன நம்பர் இருக்கு? 23,310. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 23,310 கிடைக்கும். சரியா? இவ்வளவுதான். அடுத்து 10, 14, 38, 28 ஆகிய ஒவ்வொரு எண்ணுடனும் x கூட்டப்படும் போது கிடைக்கும் எண்கள் அதே வரிசையில் விகிதாச்சாரத்தில் அமைகின்றன எனில் x இன் மதிப்பை காண்க. சரியா? எனில் x இன் மதிப்பை காண்க. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சாரி, y இன் மதிப்பை காண்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா எட்டாசம் என்னங்கறத பார்ப்போம். 10, 14, 38 மற்றும் 28 ஆகிய ஒவ்வொரு எண்ணுடனும் x ஐ கூட்டும் போது கிடைக்கும் எண்கள் அந்த அதே வரிசையில் விகிதாச்சாரத்தில் அமைகின்றன. 3x is to y is to y is to 5 minus 3x மற்றும் y is greater than 0 எனில் y இன் மதிப்பு என்ன? சரியா? இப்போ இருக்கிற 4 நம்பர் கூடயுமே x ஆட் பண்றோம். அப்ப 10 plus x, 14 plus x, அதுக்கப்புறம் 38 plus x, அதுக்கப்புறம் 28 plus x. இது கூட நம்ம x ஆட் பண்ணும்போது இது இந்த வரிசையில என்னவா மாறுது அப்படின்னா இது இந்த நம்பர் இந்த வரிசையில ப்ரொபோர்ஷன்ல மாறுது, விகிதாச்சாரத்துல மாறுது. அப்ப இங்க டபுள் இஸ்ட், இங்க இஸ்ட், அதே வரிசையில விகிதாச்சாரத்துல அமையுது. அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். 10 plus x டிவைடட் பை 14 plus x ஈக்குவல் டு அதே மாதிரி 38 plus x டிவைடட் பை 28 plus x. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 10 plus x ஐயும் 28 plus x ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 plus x இன்டு 28 plus x ஈக்குவல் டு 38 plus x
14 பிளஸ் எக்ஸ். இப்போ இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10ஆம் நம்பரை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 280 பிளஸ் 10ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 10x. அதுக்கப்புறம் 28ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 28x. அப்ப எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கப்புறம் 38ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 38ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 14 112 மிச்சம் 11 3 14 42 42 11 53. அப்ப 532 பிளஸ் 38x பிளஸ் 14x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப 280 பிளஸ் 28 பிளஸ் 10 38 ஆச்சு. 38x ஈக்குவல் டு 532 பிளஸ் 52x. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஃபுல்லா ஒரு சைடு நம்பர் ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா 52ல இருந்து 38 கழிச்சோம் அப்படின்னா 14. அப்ப 14x ஈக்குவல் டு 532ல இருந்து 280 கழிச்சோம் அப்படின்னா 252 கிடைக்கும். அப்ப 252. அப்ப இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1 14 14 மிச்சம் 11 112 8 14 112. அப்ப எக்ஸோட வேல்யூ -18. ஏன்னா இந்த 532 ஈக்குவல் இந்த சைடு வரும்போது -532 மாறும். அப்ப ஆன்சர் -252. ஃபைனலா எக்ஸோட வேல்யூ -18. அப்ப எக்ஸுக்கு பதிலா -18 எழுதணும் அப்படின்னா 3x is to y. அப்ப 3x is to y is to y is to 5x minus 6. 5x minus 6. இப்ப இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது டிவைடட் பை y ன்னு வரும். இங்க y பை வரும். அப்ப இங்க y ஸ்கொயர் is equal to 3x into 5x minus 6. அப்ப இங்க x கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3x இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 x மல்டிப்ளை பண்ணா 15x ஸ்கொயர் மைனஸ் 6 3 18 18x. ஓகேவா? 18x. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க x ஸ்கொயரை உள்ள கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா சரி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வருது. அப்ப பேசாம அந்த 18 அப்படியே உள்ள கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா அப்ப 3 × 18. அப்ப 3ஐயும் 18ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -54 -54. இங்க 5ஐயும் 18ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -90 -6. அப்ப -96. அப்ப -54 இன்ட்டு -96. சரியா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 96ஐயும் 54ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 நாங்க 24 பேலன்ஸ் 2 6 5 30 9 நாங்க 36 36 ஒரு 30 66 66 2 68 பேலன்ஸ் 6 9 5 45 45 பிளஸ் 6 51. சரியா? அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 5184. என்ன அப்படின்னா y ஸ்கொயரோட வேல்யூ 5154. y ஸ்கொயரோட வேல்யூ 5184. இது எதோட வேல்யூ அப்படின்னா சாரி y ஸ்கொயரோட வேல்யூ 5184. அப்ப y யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 72. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா y யோட வேல்யூ 72. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 59 மற்றும் b ஆகிய எண்களின் மூன்றாவது விகித சமன் c ஆகும். சரி, ஆகிய எண்களின் மூன்றாவது விகிதாச்சாரம் c ஆகும். முதல் 3 இரட்டை இயலெண்களின் கூடுதல் b எனில் c இன் மதிப்பை காண்க. சரியா? இதுல 59 b c மூணுமே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு. இதுல b யோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா b யோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் 3 இரட்டைப்படை எண்களோட கூடுதலுக்கு ஈக்குவலா இருக்கு.
அப்ப இது எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 12 கிடைக்கும். சரியா? அப்ப இது b யோட வேல்யூ 12, क्वेश्चनல கேட்டிருக்கிறது c யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப c யோட வேல்யூ என்ன அப்படின்னா b²/a. b யோட c யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா b²/a. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா 12², 12 × 12 டிவைடட் பை 59. அப்ப 12² ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 144 டிவைடட் பை 59. சரியா? இப்போ 144 ஒரு பக்கம் இருக்கட்டும், டிவைடட் பை 59. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 2.44 கிடைக்கும். சரி, இதை டிவைட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் 2.44 கிடைக்கும். 3 எண்கள் 1/5 9/18 11/6 என்ற விகிதத்தில் உள்ளன. மிக பெரிய எண்ணிற்கும் மிக சிறிய எண்ணிற்கும் இடையிலான வித்தியாசம் 78 எனில் மிக பெரிய எண்ணை காண்க. சரியா? இப்போ 1/5 9/18 11/16. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஓரம்பதா 9 ஈரம்பதா 18. ஃபைனலா இந்த ரேஷியோ என்னவா மாறும் அப்படின்னா 1/5 1/2 11/16. அப்ப 5 2 16 இந்த மூணுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 80 கிடைக்கும். சரி, 5 2 16 இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் எவ்வளவு அப்படின்னா 80. அப்ப 5க்கு பதிலா 80 வரணும். அப்ப எதால பெருக்கணும்? 16ஆல பெருக்கணும். அப்ப 2க்கு பதிலா 80 வரணும். எதால பெருக்கணும்? 40ஆல பெருக்கணும். அப்ப 16க்கு பதிலா 80 வரணும். 16 கூட 5 பெருக்கினா 80. அப்ப இங்க எவ்வளவு அப்படின்னா 55. அப்போ 40 + 55 பிளஸ் ஒரு 16. சரியா? இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும் அப்படின்னா 40 + 16. சரியா? 16:40:55 கிடைக்குது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மிக பெரிய மற்றும் மிக சிறிய எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் 78. அப்ப பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்ப 55ல இருந்து 16 கழிங்க. அப்ப 55ல இருந்து 16 கழிச்சோம் அப்படின்னா 39. இந்த 39 தான் எவ்வளவு அப்படின்னா 78. இந்த 39 தான் எவ்வளவு அப்படின்னா 78. क्वेश्चनல கொடுத்திருக்கிறது மிக பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 39 தான் 78 அப்படின்னா 55ஓட வேல்யூ எவ்வளவு? சரி, அப்ப 78 × 55 டிவைடட் பை 39. ஒரு 39 39, 2 39 78, 55 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 110. அப்ப மிக பெரிய எண் என்ன அப்படின்னா 110. சரி, அடுத்து x மற்றும் 294 ஆகிய எண்களுக்கு இடையேயான இடை விகித சமன் மீன் ப்ரொபோர்ஷன் எவ்வளவு அப்படின்னா 42 எனில் x இன் மதிப்பை காண்க. சரியா? இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? x மற்றும் 294. இந்த நம்பரோட மீன் ப்ரொபோர்ஷன் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 294 சொல்லிட்டாங்க. அப்ப இதோட ஃபார்முலா மீன் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a × b. இதுல a யோட வேல்யூ தெரியுமா? தெரியாது, x. அப்ப x × 294 இதோட வேல்யூ எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னா 42 சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1764. 42 ஸ்கொயர்னு எழுதணும். இது 1764. இங்க x × 294. சரியா? இதுக்கப்புறம் இத டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1764 294 டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அப்ப x = 1764 டிவைடட் பை 294 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பாடுல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 4 2 4 2 8 7 2 14 8 2 16 8 2 16 2 4 இங்க 8 8 16 16 2 18. இத மூணாவது வாய்ப்பாடால டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணாவது வாய்ப்பாடு 4 3 12 9 3 27 2 3 6 9 3 27 4 3 12. அதுக்கப்புறம் 1 49 49 6 49 294. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6. அப்ப இங்க x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6. 4, 8 மற்றும் 19 ஆகியவற்றின் நான்காவது விகிதாச்சாரத்துக்கும்
9 மற்றும் 4 ஆகியவற்றின் இடை விகித சமத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் காண்க. சரியா, ரெண்டு நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்போ 9 4 ரெண்டு நம்பருக்கும் இடை விகித சமன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்டு பி. இங்க என்ன சொல்லிட்டாங்க, நான்காவது விகிதாச்சாரம் பிசி பை ஏ. அப்ப பிசி பை ஏ அப்படின்னா 8 இன்டு 19 டிவைடட் பை 4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 4 4 2 8 2ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணா 38. அப்போ 9 இன்டு 4 ரூட் 36ஓட வேல்யூ எவ்வளவுனா 6. அப்போ 19 2 38 32 6. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 19:3. ஓகேவா. அடுத்து எக்ஸ் ஒய் இசட் ஆகியோரின் ஊதியங்கள் 4:18:21 என்ற விகிதத்தில் உள்ளன. அவர்களின் ஊதியங்கள் முறையே 90% 90% மற்றும் 40% அதிகரிக்கப்பட்டால் அவர்களின் புதிய ஊதிய விகிதம் என்னவாக இருக்கும்? அவர்களின் புதிய ஊதிய விகிதம் என்னவாக இருக்கும்? இப்ப பார்த்தோம் அப்படின்னா 3 பேரோட சேலரி ரேஷியோ 4:18:21. இப்ப 3 பேரோட சேலரியும் எவ்வளவு கூடுது அப்படின்னா ஏயோட சேலரி 90% கூடுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 100 கூட கொடுத்திருக்கிற பர்சன்டேஜ் ஆட் பண்ணி எழுதுங்க. அப்ப 190/100 இஸ்ட் அதே மாதிரி 18 இன்ட்டு 190/100 இஸ்ட் 21 இன்ட்டு 140/100. அப்ப இந்த 100க்கு இந்த 100 ஃபுல்லா கேன்சல் ஆகுது, இந்த 0க்கு இந்த 0 ஃபுல்லா கேன்சல் ஆகுது. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ண வாய்ப்பு கம்மி தான். 19ஐயும் இதை ஃபுல்லா ரெண்டாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். 2 4 9 2 18 7 2 14. அப்ப 19ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா இங்க 38 கிடைக்கும். 19ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 38. அப்ப முதல் ஆப்ஷன் கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல என்ன 38 கிடைக்குதுன்னா சில தான் 38 கிடைக்குது. அப்ப ஆன்சர் சியா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அப்ப 19ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 171. அதே மாதிரி 21 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 147. அப்ப ஆன்சர் 38:171:147. ஓகேவா. ஒரு கணித வினாடி வினா போட்டியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 64 பேர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கையை விட 16 அதிகம் எனில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையேயான விகிதம் காண்க. சரியா, இதை நம்ம தமிழ்ல படிக்கும் போது என்னடா மாணவர்கள் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். அப்படியே நம்ம இதை இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள், அப்போ 64 ஸ்டூடெண்ட்ஸ். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எவ்வளவு பேர் அப்படின்னா 64 பேர். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங் எவ்வளவு பேர்னா 64 பேர். டோட்டல் கவுண்டிங் எவ்வளவு அப்படின்னா 64. இந்த 64ல பாய்ஸும் இருப்பாங்க கேர்ள்ஸும் இருப்பாங்க. 2 பேரோட கவுண்டிங் சேர்த்து தான் எவ்வளவு அப்படின்னா 64. இதுல கேர்ள்ஸோட கவுண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா பாய்ஸோட கவுண்டிங்கை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 16 அதிகமா இருக்கு. கேர்ள்ஸோட கவுண்டிங் பாய்ஸோட கவுண்டிங்கை விட எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 16 அதிகமா இருக்கு. அப்ப 16. அப்ப 64ல இருந்து 16 கழிச்சோம் அப்படின்னா 48. 64ல இருந்து 16 கழிச்சோம் அப்படின்னா 48. 2b எவ்வளவு அப்படின்னா 48. அப்ப b யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 24. அப்ப b யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 24. பாய்ஸோட கவுண்டிங் 24. அப்ப பாய்ஸோட கவுண்டிங்க்கும் டோட்டல் ஸ்ட்ரென்த்துக்கும் இடையில உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப 24:64. இதை 4வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4வது வாய்ப்பாடுல 8வது வாய்ப்பாடுலயே கேன்சல் பண்ணலாம். 3 8 24 8 8 64. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 3:8. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 3:8. சரி, அடுத்து ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 15% அதிகம். பியின் வருமானம் சியின் வருமானத்தை விட 20% குறைவு. ஏ கமா பி மற்றும் சி ஆகிய மூவரின் வருமானங்களின் விகிதம் என்ன? சரியா, இதுல ஏ இங்க பி இங்க சி 3 பேரோட இன்கம் ரேஷியோ எவ்வளவுங்கிற கொடுத்தாங்க. இதுல ஏயோட இன்கம் பியை விட 15% அதிகம். பியோட இன்கம் விட ஏயோட இன்கம் 15% அதிகம். பியோட இன்கம் சியை விட 20% குறையுது.
B யோட இன்கம் C யோட இன்கம் விட 20% குறையுது. அப்ப C யோட இன்கம் தெரிஞ்சாதான் மத்தவங்களோட வருமானம் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப C யோட இன்கம் தான் இங்க பேஸ். அதை என்னன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கோங்க. 100 ரூபாய். C யோட வருமானம் எவ்வளவு ரூபானா 100 ரூபாய். அப்ப B யோட வருமானம் C யை விட 20% கம்மி. அப்ப எவ்வளவு ரூபா அப்படின்னா 80 ரூபாய். அப்ப B யோட சம்பளம் எவ்வளவு ரூபானா 80 ரூபாய். அப்ப A யோட சம்பளம் எவ்வளவு? B யை விட 15% அதிகம். B யை விட 15% அதிகம் அப்படின்னா 80 இன்ட்டு 115/100. 4 20 80, 5 20 100, 4 5 23 5 105. அப்ப 23ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 92. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4வது வாய்ப்பாடுல அடி கொடுத்தோம்னா 23:20:25. அப்ப ரேஷியோ 23:20:25. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏ மற்றும் பி ஆகியோரின் ஊதியங்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. ஏ மற்றும் பி இருவரின் ஊதியத்துடன் தலா ரூபாய் 3000 உயர்த்தப்பட்டால் அவர்களின் புதிய ஊதியம் 18:23 மாறுகிறது. எனில் உயர்விற்கு பிறகு ஏ இன் ஊதியம் எவ்வளவு? சரியா? இப்ப ஏ பி 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட இன்கம் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 3:4. 2 பேரோட இன்கம் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 3:4. இது ரேஷியோ. ரேஷியோல இருந்து சேலரியா மாத்தணும் அப்படின்னா காமனா எக்ஸால பெருக்கணும். அப்ப 3x 4x. அப்ப இந்த 3x 4x எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3x/4x எழுதிக்கலாம். இப்ப இவங்களுக்கு சம்பளம் தலா 3000 ரூபாய். 2 பேருக்குமே 3000 ரூபாய் கூடுது. 2 பேருக்குமே சேலரி 3000 ரூபாய் கூடுது. அப்போ அந்த ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 18:23 மாறுது. அப்ப 18/23 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 23 இன்ட்டு 3x பிளஸ் 3000 18 இன்ட்டு 4x பிளஸ் 3000. இதை உள்ள கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா 69x பிளஸ் 69,000 ஈக்குவல் டு 18 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 72x பிளஸ் 54,000. நமக்கு தேவை எக்ஸ் ஃபுல்லா ஒரு சைடும் நம்பர் ஃபுல்லா ஒரு சைடும் கொண்டு வாங்க. அப்ப 72ல இருந்து 69 கழிச்சோம் அப்படின்னா 3x. 69ல இருந்து 54 கழிச்சோம் அப்படின்னா 15,000. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5000. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5000. ஊதிய உயர்விற்கு பின் ஏ இன் ஊதியத்தை காண்க. அப்ப ஏ யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3x. சரி, ஏ யோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 3x. எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்றாங்க? 3000 ரூபாய் இன்கிரிமெண்ட் பண்றாங்க. எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்றாங்கன்னா 3000 ரூபாய் கூட்டுறாங்க. அப்ப 3x பிளஸ் 3000. அப்ப 3 5 15. அப்ப 15,000 பிளஸ் ஒரு 3000 எவ்வளவு அப்படின்னா 18,000. இன்கிரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ஏ யோட சேலரி எவ்வளவு அப்படின்னா 18,000. ஒரு பையில் 2 ரூபாய் 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் நாணயங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 1250 எனில் அந்த பையில் உள்ள 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை காண்க. சரியா? ஒரு பேக்ல எவ்வளவு ரூபா இருக்குன்னா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ் இருக்கு. என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 5:7:8ங்கிற ரேஷியோல இருக்கு. சரியா? இப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் காமனா எக்ஸால பெருக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க 10x 35x 7 5 35x பிளஸ் 10 இன்ட்டு 8 80x. இதோட டோட்டல் வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 1250. அப்ப எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 10 பிளஸ் ஒரு 80 90 90 பிளஸ் ஒரு 35 125. அப்ப 125x ஈக்குவல் டு 1250. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. அதுல 5 ரூபா காயின்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7x காயின்ஸ் இருக்கு. அப்ப 7 இன்ட்டு 10 70.
5 ரூபா காயின்ஸ் எவ்வளவு காயின்ஸ் இருக்கு அப்படின்னா 7x காயின்ஸ் இருக்கு. அப்ப 7 × 10 எவ்வளவு காயின்ஸ் அப்படின்னா 70 காயின்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ரமேஷிடம் 5 பைசா 1 ரூபாய் 50 பைசா 1 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் நாணயங்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவரிடம் மொத்தம் ரூபாய் 116 உள்ளது எனில் அவரிடம் எத்தனை 50 பைசா நாணயங்கள் உள்ளன? சரியா? ரமேஷ் கிட்ட 50 பைசா 1 ரூபாய் 5 ரூபாய் காயின்ஸ் இருக்கு. சரியா? இது எல்லாமே ரூபா பைசால இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்லாத்தையுமே பைசாவா மாத்திருங்க. எல்லாத்தையுமே பைசாவா மாத்தணும் அப்படின்னா இது 50, இங்க 100, இங்க 500. எல்லாத்தையுமே நம்ம பைசாவா மாத்தியாச்சு. இதுக்கு ரேஷியோ எவ்வளவுனா 1:10:50. இது என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்னா 2:3:5 ரேஷியோல இருக்கு. 2:3:5. ஓகேவா? இங்க எக்ஸ், இங்க எக்ஸ், இங்க எக்ஸ். அப்ப மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க 2x பிளஸ் 30x பிளஸ் 250x. அப்ப 250 பிளஸ் ஒரு 30 எவ்வளவு அப்படின்னா 280. 280 பிளஸ் ஒரு 2 282. சரியா? இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 இங்க 250 100, 1050 500. அப்ப இங்க 6 23 6x. சரியா? இதுக்கப்புறம் அப்ப இங்க 50 56 56 56 58. 58x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 58x ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 116. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. x ஓட வேல்யூ 2. क्वेश्चनல கேட்டிருக்கிறது 50 பைசா காயின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, 50 பைசா காயின் எவ்வளவு இருக்குன்னா 2x குவாண்டிட்டி இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ 2 அப்படின்னா 2x ஓட வேல்யூ 4. அப்ப எவ்வளவு காயின் இருக்குன்னா 4 காயின் இருக்கு. ஓகேவா? அடுத்து 19வது क्वेश्चन. A மற்றும் B முறையே ரூபாய் 50,000 ரூபாய் 60,000 முதலீடு செய்து ஒரு கூட்டாண்மை வணிகத்தில் ஈடுபடுகின்றனர். X மாதங்களுக்கு பிறகு C என்பவர் ரூபாய் 7,000 முதலீட்டுடன் ரூபாய் 70,000 முதலீட்டுடன் அவர்களுடன் சேருகிறார். ஓராண்டு முடிவதற்கு X மாதங்களுக்கு முன்பே B விலகுகிறார். அவர்கள் லாபத்தை 20:18:21 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டால் x இன் மதிப்பை காண்க. சரியா? இப்போ $50,000 $60,000 முதலீட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. $50,000 முதலீட்டோட A அந்த பிசினஸ் ஜாயின் பண்றாரு. B 60,000 முதலீடு செய்து அதே மாதிரி வணிகத்துல வர்றாரு. B எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாருன்னா 60,000. இது இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி C எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாருன்னா 7,000. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இது. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோங்கிறது இதுதான். அப்போ இந்த 3 0க்கு இந்த 3 0வை காமனாவே கேன்சல் பண்ணிடலாம். இப்ப டைம் பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறவரு 12 மாசம், ஒரு வருஷம் ஃபுல்லாவே அந்த பிசினஸ்ல இருக்கிறாரு. பிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா x மாசங்களுக்கு முன்னாடி பிசினஸ் விட்டு போயிடுறாரு. அப்ப எவ்வளவு அப்படின்னா 12 - x. சரியா? B யோட டைம் எவ்வளவு அப்படின்னா 12 - x. C யோட டைமும் 12 - x. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 20:18:21. சரியா? ப்ராஃபிட்டோட ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 20:18:21. ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 A B மட்டும் எடுப்போம். அப்ப A by B, A by B பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட். சரியா? இப்போ 50 × 12 டிவைடட் பை 60 ×
12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 20/18. அப்ப 0க்கு 0 கேன்சல், ஓர் 6 ஈராரா 12 ஈராரா 12 ஐரெண்டா 10 ஓர் 10 10 2 10 20. அப்போ ஓரன் 2 9 2 18. அப்போ 9 is equal to 12 மைனஸ் எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மோகன் ஒரு ஜவுளி தொழிலில் ரூபாய் 1,00,000 முதலீடு செய்கிறார். சில மாதங்களுக்கு பிறகு சோகன் ரூபாய் 40,000 முதலீடு செய்து அவருடன் பங்குதாரராக சேர்கிறார். இறுதியில் மொத்த லாபம் 3:1 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது எனில் தொழில் தொடங்கி எத்தனை மாதங்களுக்கு பிறகு சோகன் இணைந்தார்? சரியா, மோகன் ஒரு ஜவுளி தொழில எவ்வளவு நாள் இருக்கார் அப்படின்னா இது மோகன் இது சோகன். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 1,00,000. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,00,000. அதே மாதிரி சோகனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 40,000. அப்ப 1 2 3 4 1 2 3 4 ஈரெண்டா 4 ஐரெண்டா 10. இதுல சில மாதங்களுக்கு பிறகு அப்ப 12 மைனஸ் எக்ஸ் யார் வரா? சோகன் வரா. ஒரு வருஷத்துல டைம் 12 மாசத்துக்கும் யார் இருக்கா அப்படின்னா மோகன் இருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு உண்டான லாபம் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 3:1. ப்ராஃபிட்டுக்கு உண்டான ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ 3:1. ஓகேவா? அப்போ மோகன் டிவைடட் பை சோகன். இப்போ என்ன பண்ணலாம்? 5 × 12 டிவைடட் பை 2 × 12 மைனஸ் எக்ஸ். இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3/1. ஓர் 12 12 6. அப்போ ஓர் 3 3 இரு 3 6. அப்போ 12 மைனஸ் எக்ஸ் 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 10. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. ஓகேவா? அப்ப ஃபைனலா எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 21வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவருக்கும் இடையே பிரிக்கப்படுகிறது. எக்ஸ் என்பவர் ஒய்யை விட 25% அதிகமாகவும் ஒய் என்பவர் இசட்டை விட 25% குறைவாகவும் பெற்றால் எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இசட் எதற்கு சமம்? சரியா, எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் எவ்வளவு ரூபா வாங்குறாரு அப்படின்னா ஒய்யை விட 25% அதிகம். அப்போ ஒய் பிளஸ் 25%. ஒய்ங்கிறவரு இசட்டை விட 25% கம்மி. அப்போ ஒய் மைனஸ் 25%. சாரி, இசட் மைனஸ் 25%. இசட்டோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப இசட் தெரிஞ்சாதான் ஒய் தெரியும், ஒய் தெரிஞ்சாதான் எக்ஸ் தெரியும். அப்ப மெயின் யார் அப்படின்னா இசட் தான் மெயின். அப்ப இசட்டோட வேல்யூவை நீங்க 100ன்னு எடுத்துக்கோங்க. சரியா, இசட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா நீங்க 100ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு? 100 மைனஸ் 25 எவ்வளவு அப்படின்னா 75. அப்ப இங்க ஒய் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா ஒய்யை விட 25% அதிகம். அப்ப 5 25 125 4 25 100 75 5 பெருக்கணும் அப்படின்னா 5 25 7 35 2 37 4 ஒரு நாள் 4 9 4 36 முன்னாங்க 12 9 4 36 மிச்சம் 10 முன்னாங்க 12 93.75. ஓகேவா? இங்க எவ்வளவு அப்படின்னா 93.75. சரியா, இதை நம்ம முழுசா மாத்தணும் அப்படின்னா முழு நம்பரா மாத்தணும்னா 9375 7500 இங்க 10,000. இத 25ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 25 100 00 3 25 75 00 இங்க 3 25 75 3 25 75 மிச்சம் 18 187 7 25 175 5 25 125. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
16 25 400, 12 25 300, அதுக்கப்புறம் ஓர் 25 25 5 25 125. ஃபைனல் ரேஷியோ 15:12:16. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 15:12:16. ஏ கமா பி கமா சி மற்றும் டி ஆகியோருக்கு இடையே 7:6:3:5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. பி என்பவர் சியை விட ரூபாய் 270 அதிகம் பெற்றால் டியின் பங்கு எவ்வளவு? சரியா? இப்போ பி என்பவர் சியை விட 270 ரூபாய் அதிகமா வாங்குறாரு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பி மைனஸ் சியோட வேல்யூ தான் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 270 ரூபாய். அப்ப பி மைனஸ் சி, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 3. அப்ப 3x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 270. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 90. அப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டியோட பங்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப டியோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 5. அப்ப x ஓட வேல்யூ 90 அப்படின்னா 5x ஓட வேல்யூ 450. அப்ப 5x ஓட வேல்யூ டியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 450. ஓகேவா? அடுத்து 23வது கொஸ்டின். ரூபாய் 380 என்ற தொகை 5 ஆண்கள் 8 சிறுவர்கள் மற்றும் 4 பெண்களுக்கு இடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதில் 3 பிரிவினரும் பெற்ற மொத்த தொகையின் விகிதம் 8:4:7 எனில் ஒரு பெண்ணுடைய பங்கு எவ்வளவு? சரியா? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது 5 ஆண் 8 சிறுவர்கள் 4 பெண்கள், இவங்களுக்கு இடையில இந்த அமௌண்ட 8:4:7 ரேஷியோல பிரிச்சு கொடுக்கிறோம். அப்ப 8x 4x 7x இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8 4 12 12 7 19. அப்ப 19x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 380. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20. x ஓட வேல்யூ 20. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பெண்ணுடையன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7x. அப்ப 7 × 20 எவ்வளவு அப்படின்னா 140. அப்ப 4 பெண்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 140. அப்ப 4 பெண்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 140. அப்ப ஒரு பெண்ணுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 140 டிவைடட் பை 4. 1 4 4 3 12 5 20. அப்ப ஒரு பெண்ணோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 35 35 ரூபீஸ். ஓகேவா? ஒரு பெண்ணோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 35. சரியா? ரூபாய் 370 ஏ மற்றும் பி, ஏ கமா பி மற்றும் சி இடையே a by b equal to b by c is equal to 3/4 என்றவாறு பிரிக்கப்படுகிறது. எனில் a இன் பங்கு எவ்வளவு? அப்ப a by b is equal to b by c is equal to எவ்வளவு அப்படின்னா 3/4. இப்போ a by b is equal to 3/4. அப்ப a is to b என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 3/4 3:4 எடுத்துக்கலாம். அதே மாதிரி b is to c எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சேம் 3:4 எழுதிக்கலாம். b is to c யும் 3:4. அப்ப இங்க 4 இங்க 3. அப்ப 3 9 4 12 4 16. அப்ப 9:12:16. இது a b c 3 பேரோட ரேஷியோ. இதுல டோட்டல் அமௌண்ட் தான் எவ்வளவு அப்படின்னா 370. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 37 கிடைக்கும். அப்ப 37 x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 370. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. a யோட பங்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க. a யோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 9x. a யோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 9x. அப்ப 9x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 90. சரியா? லாஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 555 தொகையானது ஏ கமா பி மற்றும் சி ஆகியோருக்கு பிரித்தளிக்கப்படுகிறது. 1/4:1/5:1/6 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட இருந்தது. ஆனால் தவறுதலாக 4:5:6 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டது. சிக்கு கூடுதலாக கிடைத்த தொகை எவ்வளவு? சரியா? ஏபிசி இந்த 3 பேருக்கும் 1/4:1/5:1/6 இந்த ரேஷியோல தான் அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப 4 5 6 இந்த 3க்கு எல்சிஎம் எவ்வளவு அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். அப்ப 4 கூட 15 பெருக்குனா 60.
5 கூட 12 பெருக்குனா 60, 6 கூட 10 பெருக்குனா 60. சரி, இந்த ரேஷியோல தான் அவங்களுக்கு அமௌண்ட்டை பிரிச்சு கொடுத்துருக்கணும். மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரேஷியோல பிரிச்சு கொடுத்தாங்க. 15 10 25, 25 12 37. 37 எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 555. 37 எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 555. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 555 டிவைடட் பை 37. சரியா, டிவைடட் பை 37. அப்போ ஓர் 37 37, 15 37 555. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது சியை பத்தி மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 15 அப்படின்னா 10 எக்ஸோட வேல்யூ 150. சரி, எக்ஸோட வேல்யூ 15 அப்படின்னா 10 எக்ஸோட வேல்யூ 150. அப்ப அதே இது 4:5:6 இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 4:5:6ங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 6 4 10, 10 5 15. அப்ப அந்த 15x ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 555. அப்ப இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 555 டிவைடட் பை 15. அப்ப ஒரு 15 15, 3 15 45, மிச்சம் 10 105, 7 15 105. அப்ப எக்ஸோட வேல்யூ 37. இதுக்கப்புறம் 6x வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6x ஈக்குவல் டு 37 இன்ட்டு 6. 6 42, மிச்சம் 4, 3 18, 18 4 22, 222 இருக்கு, இங்க 150. அப்ப 222ல இருந்து 150 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 72 கிடைக்கும். அப்ப எவ்வளவு ரூபா கூடுதலா இருக்கு அப்படின்னா 72 ரூபா கூடுதலா இருக்கு. சரியா, இவ்வளவுதான் நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்ட்னர்ஷிப் டாபிக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல டெஸ்ட் 5க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.